சிலை வைக்கிறேன்றாரா? வைக்கணும். எம்ஜிஆர் சிலை மாதிரி அவரும் ஒரு சிலை இருக்கணும். சிலை வைக்கணும். வைக்கணும். வச்சாதான் நாடு நல்லா இருக்கும். தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்திய அளவில் வேர்ல்டு லெவலில் ஓவர்சீஸ் லெவலில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும். செலை வச்சாலும் தப்பு இல்லை. மக்கள் நாயகராக இருக்காரு. இன்னைக்கு அவனுக்கோ செலை வைக்கிறான், வீணா போனவங்களாம் செலை வைக்கிறான். எங்க தங்க தளபதிக்கு வச்சா என்ன தலைவா? ஒரு பக்கம் திரையரங்குல சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் டெல்லியில மக்கள் போராட்டமான அடிதடி பண்ணுறாங்க, போலீஸ்கார அடிச்சு மண்டியால உடச்சுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் படம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி இருக்குங்களே. ஆனா இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த திராவிட கட்சிகளுக்காக இவர் பயந்து மட்டும் வாழக்கூடாது. படம் எப்படின்னா இருக்கு? படம் நல்லா இருக்குச்சு. இத்தனை வருஷ காலமா பொது வாழ்க்கையிலையும் இதுலேயும் நம்ம மக்கள் தலைவர் திரையுலகத்தில் வாழ்ந்துட்டு வந்தார். இப்போது பிகினிங்னு இல்லாமல் அரசியலில் பிகினிங்காகவும் திரையுலகத்தில் எண்டாகவும் இருக்குது. படம் சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இன்றைக்கி நிலைமைக்கு தமிழகத்துக்கு தேவையான படம். அது இன்னைக்கு கண்டிப்பாக அவருடைய ரசிகர்களாகவும் இன்னைக்கு கட்சியின் ஒரு உறுப்பினர்களாகவும் தொண்டர்களாகவும் இருக்கும்ன்றது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இது வருங்காலத்தில் நல்ல ஒரு அரசியல் கட்சியாகவும் நல்ல ஒரு தலைவராகவும் எங்கள் தளபதி மேம்படும். தளபதியோட கடைசி படமா இருக்கு, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் அளிக்குது? எங்களுடைய சொல்ல முடியல, பேரதிர்ச்சி தான் எங்களுக்கு. ஏன்னா இவர் இத்தனை வருஷமா நாங்கள் திரையுறவுகளை பார்த்துட்டு இனிமேல் திரையில பார்க்க முடியாது, ரியல்ல தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி எங்களுக்கு பெரிய வருத்தம் அடிக்குது. இருந்தாலும் அவர் எங்களுக்காக தான் வராரு, மக்களுக்காக தான் வராரு. இருந்தாலும் நாங்கள் அதை வருத்தத்தோடையும் சந்தோஷத்தோடையும் விடைபெறோம். ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடின தமிழர்கள்னு சொல்றாங்க. உண்மையில படம் அந்த அளவுக்கு அமைந்திருக்கா? உண்மை இது இருக்கிற உண்மை அதுதான். திருவிழா தான். திருவிழா மட்டும் வந்தா தளபதி படம் ஒரு நாளும் திருவிழா தான். இது திருவிழா மாதிரி தான் இருக்கு. திருவிழா தான் இது. அதுல எந்த ஒரு மாற்றுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம இந்த மாதிரி நகர மாணவர் அணியில இருக்கோம். நகர மாணவர் அணி தமிழக வெற்றி கழகம் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்டம். ஒரு ரசிகர் மக்கள் இயக்கமா இருக்கும்போதுல இருந்தே செலிப்ரேஷன் பண்ண இருக்கிறோம். இது எண்ட் ஆஃப் எரா கிடையாது, இதான் பிகினிங்கு. சினிமாவில் அரசியலில் கால் எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் சினிமான்றது வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இந்தமாரி படம் இது அதேமாரியே இப்போது நிறையா இது போயிட்டுருக்கு. இது லீக் ஆன படம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போயிட்டுருக்கு. லாஸ்ட் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. அந்த எண்ட் ஆஃப் எரான்னு சொல்லி அந்த ஸ்டார்டிங் இதெல்லாம் போடும்போது லைட்டாக கண் கலங்கிட்டேன். எல்லாம் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அதெல்லாம் யோசிச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தை வெற்றி படமாக நம்ம கொண்டு வரணும். இது ஒரு இதுவாக இல்லாமல் இது அவருக்கு ஒரு சிறந்த ஒரு அர்ப்பணிப்பாக நம்ம தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்திய அளவில் வேர்ல்டு லெவலில் ஓவர்சீஸ் லெவலில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. செலை வச்சாலும் தப்பு இல்லை. மக்கள் நாயகராக இருக்காரு. இன்னைக்கு தமிழக முதல்வரா எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு மக்கள் தனி மனிதனா ஓட்டு, மதம், இனம், மொழி, காசு, பணம் எதை தாண்டி இன்னைக்கு மக்கள் மனிதர் தமிழக முதல்வராக நிற்கிறாரு. அதனால செலை வைக்கிறதுல தப்பு. அவனுக்கோ செலை வைக்கிறான், வீணா போனவங்களாம் செலை வைக்கிறான். எங்க தங்க தளபதிக்கு வச்சா என்ன தலைவா? டெல்லியில நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து ஏதாச்சும் ஒரு சிலது? கண்டிப்பா அதுக்கு தமிழக வெற்றி கழக சார்பாகவும் சரி, ஒரு இளைஞர்ன்ற முறையில சார்பாகவும் சரி, நம்மளோட இந்த நீட் தேர்வு இது எப்படின்னாக்கா கொரோனாவோட மோசமான ஒரு இது. நீட் தேர்வு தேவையே இல்லை. எங்களுக்கோ தங்கச்சி இருக்காங்க, இன்னும் வர ஜென்ரேஷனுக்கு இந்த நீட் தேர்வு சுத்தமா தேவையில்லை. நம்ம தலைவரும் அதுக்கு எதிரானவர் தான் சொல்லி பதிவு பண்றாரு. எல்லாம் சோசியல் மீடியால எல்லாம் வருது. ராகுல் காந்தி கைது பண்ணது கூட ஆதரவு கொடுத்தாரு. அதுக்கு மட்டும் இல்ல, இந்த எதிர்ப்பு போராட்டம், டெல்லி மாணவர்கள் எதிர்ப்பு போராட்டத்திற்கு நம்ம தலைவர் கண்டிப்பா ஆதரவு தரான்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் பாட்டியம்மா, படம் பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. என் பிள்ளை எதிர்க்க நடிச்ச மாதிரி இருக்கு. நான் பெத்த பிள்ளையாட இந்த பிள்ளை எனக்கு பிள்ளை. அது எப்படி எம்ஜிஆர் ஆட்சி ஆடினாரோ அது மாதிரி ஆடணும். எத்தனை வருஷம் எனக்கு ஓட்டு வந்தா எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ விஜய் ஓட்டுல நின்னுக்கிறாரு, ஜெயிச்சுக்கிறாரு. அவரு எப்பவுமே யாருக்கும் விட்டு கொடுக்காம ஓட்டு ஜெயிக்கணும். சிலை வைக்கிறேன்றாரா? வைக்கணும். எம்ஜிஆர் சிலை மாதிரி அவரும் ஒரு சிலை இருக்கணும். வைக்கணும். வச்சாதான் நாடு நல்லா இருக்கும். எம்ஜிஆர் மாதிரி அவர் எதுவுமே விட்டு கொடுக்காம இருந்தாரு, அது மாதிரி இவரும் விட்டு கொடுக்காம நான் செத்துட்டா கூட அந்த ஆட்சியில அவர் இருக்கணும். யாரு? விஜய் தளபதி அவர் இருக்கணும். அது என் பிள்ளை ரொம்ப ரசிக்குவான் இவரை பத்தி. அப்ப இருந்தே சொல்லுவான், ஏம்மா விஜய் ஓட்டுக்கு நின்னாரன்னா நீ விஜய்க்கு தான் போடணும், மற்றவங்களுக்கு போடக்கூடாது அப்படின்ட்டு. இன்னைக்கு சன்னிலேருந்து என் பிள்ளை அங்கே ஓட்டு போட்டான். அவரு தான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி ஆளணும், வேற யாருக்கும் விட்டு கொடுக்கூடாது. அவர் இருக்கிற வரலையும் சிலை வையுங்கோ, வச்சு விடுங்கோ, எங்க இருந்தாலும் கொண்டாடலாம். வருஷம் ஒரு நாள்ல
அவருக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடலாம். அவர் படத்தை நடிக்கிறது இதோட சரி லாஸ்ட் படம். எந்த படம் வந்தாலும் விஜய் படம் நான் வர்றதெல்லாம் பார்க்குவோம். நானும் பார்க்குவேன், எங்கள் வீட்டுக்காரரும் பார்க்குவாரு, எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்ப்போம். எம்ஜிஆர் இது மாதிரி எம்ஜிஆர் எனக்கு ஓட்டு எலெக்ஷன் வந்த மாதிரி எம்ஜிஆருக்கு போட்டேன். இப்போ வந்து விஜய்க்கு போடுவேன். நான் ஆட்சி இருக்கிற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்களா? மகிழ்ச்சியா இருக்குது, நல்லா இருக்குது. புள்ள வந்து இன்னும் முன்னேறணும். யாரு? என் புள்ள தான் அது, அது புள்ள இல்லாது. அவங்க பெத்தவங்க நான் வளர்த்தவன்னு நினச்சிக்கோங்க. அப்படி நல்லா இருக்குது. படம் இன்னும் முன்னேறணும். விஜய் எம்ஜிஆர் மாதிரி பேர் எடுக்கணும், நாட்டை காப்பாற்றணும். இப்பயே காப்பாத்திட்டு தான் இருக்காரு. நம்ம தமிழ்நாடை காப்பாற்றணும் இருக்கணும். அவரு ரொம்ப நாள் எம்ஜிஆர் மாதிரி பேர் எடுத்தா அதே போதும். இருக்கிற பக்கம் எல்லாம் நல்லா இருக்கணும். நன்றி. சரிப்பா, நன்றி. படம் எப்படின்னா இருக்கு? சொல்கிறதுக்குள்ள இல்லை, அவ்வளோ ஃபைனாக இருக்குது. அவர் என்ன மனசில் நினைச்சாரோ வாழ்க்கையில், அவர் என்னுடைய ஏஜ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து, படத்துலேயும் உண்மைதான், ரியலையும் உண்மையாக நடத்துவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிறாரு. ஒரு பக்கம் திரையரங்குகளை சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் டெல்லியில் மக்கள் போராட்டமான அடிதடி பண்ணுறாங்க, போலீஸ்கார அடிச்சு மண்டியால் உடச்சுன்னு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் படம் பார்க்குறீங்க, அது இந்த மாதிரி இருக்குங்களே, இதுக்கு அண்ணன் எதனா சொல்லியிருந்தா நல்லா இருக்குல்ல? ஏற்கனவே அந்த அனிதா இதுக்கெல்லாம் போய் போராடி இருக்காரு. ஆட்சியில் வந்திருக்காரு, ஒவ்வொன்றும் செயலை உண்மையாக நல்ல முறையில் தான் செய்வார். அது நம்பிக்கை இருக்குது, ஜனங்களுக்கு கொடுத்துருக்காரு, நம்பிக்கை காப்பாற்றுவார். அது எல்லாமே ஈடுபடணுன்னாக்கா ஒரே கொஞ்சம் கால அவகாசம். ஆமாம், ஒரே தடவை எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆகிடுறதுக்கு மட்டும் சிந்திச்சு செயல்படுவார். மக்களுக்கு ஏற்ற ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த திராவிட கட்சிகளுக்காக இவர் பயந்து மட்டும் வாழக்கூடாது.